தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரை பிரபலங்களை எச்சரிப்பதற்காக தான் நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது. முதல்ல இந்த திரை பிரபலங்களை எச்சரிக்க வேண்டியது ஒவ்வொரு சமூக ஆர்வலருடைய கடமைங்க. சின்ன திரையோ வெள்ளித்திரையோ சமூக ஊடகத்திரையோ கொஞ்சம் பிரபலமாயிட்டா போதும், அவங்க என்ன சொன்னாலும் ஊடகங்கள் கேட்குங்கிற நிலைமை வந்துட்டா எதை பற்றி வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாங்கிற ஒரு திமிர்த்தனம் இவங்களுக்குலாம் அதிகமாயிடுச்சு. அதுலேயும் பாருங்களேன், சந்தை மதிப்பு போயிடுச்சு அப்படின்னா, அதாவது மார்க்கெட் வேல்யூ, மார்க்கெட் இல்லை அப்படின்னா எதையாவது பேசி எல்லாருடைய கவனத்தையும் நம்ம பக்கம் திருப்பி சந்தை மதிப்பு நம்ம ஏறிடாதா, நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துடாதாங்கிற கீழ்த்தர புத்திக்காரர்கள் தொடர்ந்து சமூகத்தில் சலசலப்புகளை உண்டாக்கிக்கிட்டே இருக்கதை நம்ம ஏற்றுக்க முடியாதுங்க. அதாவது தனிப்பட்ட விதமாக யாரையுமே பேசக்கூடாது அப்படிங்கிறது எப்பயுமே என்னுடைய கொள்கை. ஆனால் நம்ம பொறுத்து போக போக இவங்க என்ன வேணாலும் பேசலாம், பேசி முடிச்சுட்டு ஒரு மறுப்பு காணொலியும் போட்டுட்டா எல்லாம் சரியாக போயிடும் நினைக்கிறாங்கல்ல. இந்த மமதை, இந்த திமிர்த்தனம் கண்டிப்பாக கண்டிக்கப்படணும், எதிர்க்கப்படணும் இல்லையா? ஒருத்தர் வந்துட்டு சொல்கிறார், புது வீட்டுக்கு குடியேறினா நாய் குலைக்குமா? ஆமாம், நாய் தான், நான் ஒரு நாய் தான். ஆனால் எப்படிப்பட்ட நாய் தெரியுமா? இந்த பகுதிக்கு சம்மந்தம் இல்லாமல் திருட்டு நாய் ஒன்று, திருட்டு மனித ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான், இவனை உள்ளே விட்டோம்னா நம்ம தெருவுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சப்போ ஒரு நாய் குலைக்குது பார்த்தீங்களா? நாங்கள்லாம் அந்த நாய் குலைச்சிக்கிட்டு தான் இருப்போம். இந்த அறிவு கூட உனக்கு இல்லை. நீ பிஸ்கட்டுக்கும் பிரியாணிக்கும் விலை போகிற நாய் தான். அப்படி தான் இது வரைக்கும் நீ இருக்க. நாங்கள் தூக்கி போட்ட பிஸ்கட்டு, நாங்கள் தூக்கி போட்ட பிரியாணியை தின்னு விட்டு நீ பெரிய ஆள் ஆயிட்டில. இன்னைக்கு நீ எது வேணாலும் பேசுவேன். இந்த அந்த 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 சின்ன பையன், அந்த அவெல்லாம் என்னங்க, என்ன அவனுக்குலாம் ஒரு வயசு இருக்கும், உட்காந்துக்கிட்டு தட்டி கேட்காதங்கிறான், நான் இப்படி தான் பேசுனேங்கிறான். நேற்று கடந்த ஆட்சியில் என்னன்னா எல்லாத்துக்கும் தெருவில் இறங்குங்க போராடுங்கன்றான். திடீர்னு அவன் 4 மாதத்தில் வந்துட்டு கேள்வி கேட்காதன்றான். இவனெல்லாம் ஊடகம் பெரிய ஆள் ஆக்கி விடுதுன்றதுனால இவனெல்லாம் கருத்து சொல்கிறான். என்ன நீங்கள் யார் முதல்ல தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அடையாளமே இல்லாமல் உள்ள வர்றீங்க. நாங்கள் 5 காசும் 10 காசும் கொடுத்து ஆரம்பிச்சது. 5 ரூபா, 10 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபான்னு மக்கள் போட்ட பிச்சையில் நீ பணக்காரனான, நீ பிரபலமான. அப்புறம் அவர் சமீபத்தில் வந்த ஒரு ஆட்டக்காரர் இருப்பார் இல்லையா, அவர் ஏதோ பெருசாக நாட்டுக்கு கிழிக்க போகிற மாதிரி. மக்களை நான் உங்களை கேட்குறேன், உடனே சொல்கிறீங்க இவர் சமூகத்திற்கு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, சொந்த காசுல இருந்தாப்பா எடுத்து செஞ்சார். இல்லை சொல்லுங்கள், நம்ம கொடுத்தோம், அவர்கிட்ட இருந்துச்சு, செஞ்சார். எந்த காசில் இவங்க எடுத்து செஞ்சாங்க? என்னமோ இவங்க சமூகத்திற்கு பெருசாக செய்கிறாங்களே. இல்லை, அந்த காசு இருக்கிறவங்க கூட செய்யறது இல்லை. நம்ம கேட்கல, மக்கள் கேட்கல. நீ நடிக்க வர்றியா? உன் நடிப்பு சமூகத்துக்கு பிடிச்சி போச்சா? உனக்கு காலம் கருணை செஞ்சிருச்சா? சம்பாரிச்சியா? பொழைச்சி போ. சினிமா ஒரு தொழில் தான். சமூகத்தை வழி நடத்துவதற்கான தகுதி அது கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், இதை மக்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன் நமக்கு அறிவே இல்லாமல் போச்சு? எப்போ இருந்து நீங்கள் உங்களை விட சினிமா நடிகையும் உயர்ந்தவங்களாம் நினைக்க ஆரம்பிச்சிங்க? உங்களுக்கு இருக்கிற அதே உடல் உறுப்புகளும், உங்களுக்கு இருக்கிற அதே உள்ளத்து உணர்வுகளும், உங்களுக்கு இருக்கிறத விட சமயத்தில் சின்ன மூளை தான் அவங்களுக்கும் இருக்குது. எந்த விதத்தில் உங்களை விட அவங்க பெரியவங்களை ஆனாங்க? யோசிச்சு பாருங்க. அதுலேயும் அந்த பெண்களுக்கு நடிகர்கள் மேலே இருக்கிற மயக்கம் இருக்கே அப்பப்பா, யோசிச்சு பாருங்க. இப்போ எங்கள் வீட்டில் நடந்தது சொல்கிறேன். எங்கள் அம்மா ஒரு நாடகம் விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கங்க. அந்த பொண்ணு நம்ம ஊர் பொண்ணுப்பா, தமிழ்நாட்டு பொண்ணுப்பா, எப்படி நடிக்குது பாருங்க. நாங்கள் 3 வருஷம் நாடகம் ஓடிச்சு. 3 வருஷம் கழிச்சு எங்கள் குடும்பத்துடைய பொருளாதார நிலைமை 4 படி கீழே இறங்கியிருக்குங்க. ஆனால் அந்த அம்மா 4 வீடு வாங்கி பணக்காரி ஆயிடுச்சு. போதும், இவ்வளோ வளர்த்து விட்டது போதும். இதையும் தாண்டி சமூகத்துக்குள்ளே கொண்டு வர வச்சு அவங்க கருத்து சொல்லி அவங்க தலைவராகிற முட்டாள்தனத்தை இன்னும் செய்யாதீங்க. உலக நாடுகளே நம்மளை காரி துப்புது. உலக நாடுகளே மக்களாட்சியை கேள்வி கேட்குது. எந்த நாட்டில் மன்னனையே பார்த்து குறை சொல்கிற துணிச்சலோட மக்கள் வாழ்ந்து வந்தாங்களோ அந்த நாட்டில் இன்றைக்கி சினிமா நடிகர்கள் பின்னாடியும் நடிகைகள் பின்னாடி நீங்கள் வாங்க அரசியலுக்கு அசிங்கமாக உங்களுக்கு அவனுக்கு என்ன அறிவு இருக்குது? அவன் பின்னாடி நம்ம ஏன் சுற்றுறோம்? அதனால தான் அந்த நாய்களெல்லாம் நம்மளை பார்த்து நாய்ங்கன்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க மக்களே. நீங்கள் வேணால் பொது வாழ்க்கைக்கு வராமல் இருக்கலாம், வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாவோன்னு எவை வந்தாலும் அவன் பின்னாடி ஓடுற கூட்டமாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் எத்தனையோ 1000 பேர் அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ தியாகத்தை பண்ணிட்டு உங்களுக்காக உண்மையிலேயே உழைக்கிறாங்களே, அவங்க எல்லாரையும் அவமானப்படுத்துறீங்களே மக்களே, உங்களுக்கு நியாயமாக இருக்கா சொல்லுங்க? அதுக்காக உங்களை எப்போ பார்த்தாலும் போராடுங்க, தட்டி கேளுங்க, தப்பு செஞ்சால் பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லலை. குறைந்தபட்சம் இது போன்ற அரை வேக்காடுகளை ஆதரிக்காமலாவது இருங்களேன். என்ன தலைமுறை உண்டாக்குறீங்க? ஆனால் நான் சொல்கிறேன், நம்மளாம் வாங்கி கட்டி கொண்ட இந்த சாபத்துக்கு நம்ம பதில் சொல்லியே தீர்வோம். ஒவ்வொரு நாளும் சொல்லியே தீர்வோம். உங்களை சுற்றி சமூகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே உங்களுக்கு தெரியலை. நம்மளை விட ரொம்ப குட்டி நாடு, மொத்தமே தமிழ்நாட்டை தண்ணி கூட இருக்குமான்னு தெரியலை. அந்த நாடு இந்திய பங்குச்சந்தையை பின்னாடி தள்ளிட்டு போயிருக்கு. உலக புள்ளி விபரத்தை எடுத்து பாருங்கள். உலகத்திலேயே ஏழை மக்கள் அதிகமாக வாழ்கிற நாடு ஆப்பிரிக்கான கதை பேசுகிறீங்க, இந்தியா. அதே மாதிரி உலகத்திலேயே அதிக பணக்காரர்கள் வாழ்கிறதுல 3வது நாடு எது தெரியுமா? இந்தியா.
இடைவெளி புரியலை உங்களுக்கு? நீங்கள் இன்னமும் திரையில் உட்காந்துக்கிட்டு திரையில் இருக்கிறவனுக்கு அப்படியே கொடி பிடிச்சிக்கிட்டே இருங்க. அவன் நிறைய சம்பாதிப்பான், முதல்ல காசு சம்பாதிப்பான். அவன் சம்பாதிச்ச காசில் அவனே சொன்ன மாதிரி பிஸ்கட்டோ பிரியாணியோ தூக்கி போடுவான், நாக்க தொங்கிக்கிட்டே போகணும். அவன் சரி இந்த நாய்களெல்லாம் சரி கட்டிடுச்சு அப்படின்னே பணத்திற்கு அடுத்து பதவி அதிகாரத்திற்கு வருவான். ஆனால் இந்த சமூகம் தரமான சமூகமாக இருக்க போகிறதுல, உங்கள் பிள்ளைக்குட்டிங்க தரமான பிள்ளைக்குட்டிங்களாக இருக்க போகிறதுல, உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு தரமான எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பக்கமும் உங்களை அடித்து வீழ்த்தோம். இன்றைக்கு உலகத்துடைய 3ஆம் தர நாடுகள் எப்படி இருக்கோ அப்படி நம்ம 5 வருஷத்தில் வருவோம். ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் எதிராகவே பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் RSS முகமாக வைத்திருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி ஏற்றப்போ அதுதான் சொன்னோம். இன்றைக்கி அதுதான் நடந்துச்சு. இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. உலகம் முழுக்க இந்திய மக்கள் எதிர்க்கப்படுறாங்க. இந்தியர்கள் அங்கே கொண்டு போகிற ஐடியாலஜி எங்களுக்கு வேணான்னு விரட்டி விடுறான். யாரும் கேட்கல. அதுதான் தமிழ்நாட்டிற்கும் நடக்கும். நடிகர்களை எச்சரிக்கிறேன், தொடர்ந்து நீங்கள் இது மாதிரி எதை வேணாலும் பேசிட்டு கடந்து போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னை போன்ற அறிவுசார் தமிழ் சமூகம் உங்களை சும்மா விடாது. கொஞ்சம் வாயை அடக்கிக்கிட்டே இருங்க. நீங்கள் கருத்து சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. பெரும்பான்மை சமூகத்தின் அறிவு தளத்திற்கு எது உதவி செய்யுமோ அதை பற்றி மட்டும் பேசுங்க. பேச முன்னாடி 1000 தடவை யோசிங்க. நீங்கள் எல்லா தரப்பு மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய கலைஞர்கள் தானே தவிர மக்களுக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவர்களாக மாற முடியாது. மாறணும்னா நீங்கள் முதல்ல சமூகத்துக்குள்ளே வரணும், இறங்கி வேலை செய்யணும். எங்கள் வலி துன்பம் எல்லாத்துலேயும் குறைஞ்சது 5 வருஷமாவது இருங்க, அப்புறம் கருத்து சொல்லுங்கள்.